சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஆண்டி நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படி நான் சாப்பிட்டோமா? ஏன் பசங்க வரல? மேடம் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க என்னாச்சு? கல்யாண பொண்ணு நீங்க இல்லையா? இல்ல இல்ல, என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். ஓ நீங்க? மேடம், உங்க ஃப்ரெண்டு ரகு சார் பிஏ. ஓ, கல்யாணத்துக்கு உங்களை அனுப்பி விடுற அளவுக்கு அவர் பிஸியா? இல்ல மேடம், அவர் அப்ராட் போயிருக்காரு. என்ன சார், என்னாச்சு? மேடம், உங்களுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் சாரும் இருக்கிற போட்டோவை பெருசா ஃப்ரேம் பண்ணி ரகு சார் கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? எங்க அந்த கிஃப்ட்? அவங்க கிட்ட கொடுத்தாச்சு மேடம். ஸ்டேஜ்ல வச்சு பிரிக்கணும்னு சொல்லிதான் சார் அனுப்புனாரு. அதையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? கிஃப்ட் கொடுக்கும்போது பொண்ணு யாருன்னு பார்க்காமலையா கொடுப்பீங்க? சாரி மேடம், கவனிக்கல. ஆனா அவங்க பிரிக்கல மேடம். அது தெரியுது சார். பிரிச்சிருந்தா இந்த ரிசப்ஷனே நடந்திருக்காது. இப்போ சாருக்கு இப்ப போன் பண்றேன் மேடம். சார், ரிசப்ஷன் வந்துட்டேன். பெரிய தப்பு நடந்து போச்சு சார். ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க மேடம். ஹலோ ரகு, நான் ரஜினி பேசுறேன். ஹாய் ரஜினி, மை ஹாப்பி விஷஸ். எப்படி போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன்லாம்? என் கிஃப்ட் வந்துச்சா? பேசாத ரகு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இன்விடேஷனை ஒழுங்கா படிக்க மாட்டியா? ஏ ரஜினி, என்னாச்சு? கல்யாணம் என் தங்கச்சிக்கும் அரவிந்துக்கும். ஓ மை காட். நல்ல வேளை 2 பேரும் இன்னும் gift பிரிக்கல. நான் உடனே போய் அதை கிளியர் பண்ணி ஆகணும். நான் வைக்கிறேன். சார், நீங்க அந்த gift எங்க இருக்குன்னு காட்டுங்க வாங்க. நீங்க கொடுத்த gift எது? எங்க இருக்கு? மேடம், அதோ அங்க இருக்கு மேடம். ஐயோ சார், இப்ப எதுக்கு கத்துறீங்க? இங்க பாருங்க, விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது. சரி மேடம். அடையாளம் மட்டும் சொன்னா போதும். மேடம், அந்த சேர் பக்கத்துல பாதி ஓபன் பண்ணிருக்குல்ல, அதுதான். ச்சே, இந்த ரகு ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? அவ்வளவு பெரிய கிஃப்ட நான் எப்படி சார் அங்க இருந்து கொண்டு வரது? சாரி மேடம், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். வேண்டாங்க, நானே பாத்துக்கிறேன். மேடம், நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது மேடம். நம்ம டைமோ அவங்க டைமோ நல்லா இருக்கு. அதனாலதான் அவங்க அதை ஃபுல்லா பிரிச்சு பார்க்கல. நல்லதே நடக்கும் மேடம். சரி மேடம், நான் வரேன் மேடம். சொல்லுங்க, என்ன செஞ்சு சொதப்பிருக்காரு அந்த ஆளு? நீ எங்க இருக்க? என்ன பார்த்துட்டு தான் இருக்கியா? பின்ன கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆன் டியூட்டி மேடம். என்ன தேடாதீங்க, நானே வரேன். சொல்லுங்க மேடம், என்னாச்சு? பாத்திமா, எனக்கும் அரவிந்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரகுன்னு. அவ்வளவுதானே? இப்ப என்ன, அந்த கிஃப்ட யார் கண்ணிலையும் படாம கிளியர் பண்ணணும். அவ்வளவுதானே டாஸ்க்? பண்ணிருவோம். பயமா இருக்கு பார்த்திபா. இப்பவே பிரிச்சு பாருங்கன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த ஆளு. நல்ல வேளை பிரிக்கல. இதுக்கப்புறமும் பிரிக்க மாட்டாங்க, அவங்களும் பிரிய மாட்டாங்க. நீங்க ஹாப்பியா இருங்க. நீ வேலையை முடிச்சிட்டு வந்து சொல்லு, அப்பதான் நான் ஹாப்பி ஆக முடியும். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கன்சிடர் இட் டன். இனி அடுத்து யார் எங்க பாம்பு போட வராங்கன்னு உங்களோட வேலையை பாருங்க. ரஜினி ஹாப்பி, ஆல் ஹாப்பி. ஓகேவா? ஹாய், எப்ப வந்தீங்க?
வாங்க. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்ஸ். அக்கா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. டேக் ஆஃப் பார்த்திபா. வாங்க. வாங்க தம்பி. என்ன மாமா, ஆ? நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அக்கா தம்பி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம். இங்க கொடுங்க அத்தை, நான் வைக்கிறேன். என்னடா சொல்லு. என்னக்கா, அந்த தம்பி கல்யாண பிஸில இந்த தம்பியை மறந்துட்டியா? உன்னை மறப்பனாடா தம்பி. ஆனா நீ எந்த பக்கம் இருக்கன்னு தான் புரியல. நான் எப்பவுமே அக்கா பக்கம் தான். அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். சரி, உன் ஃப்ரெண்டு கல்யாணம் தானே இது. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உன்னை நான் பார்க்கவே இல்லையே. இங்க எனக்கு வேலை இப்பதானே வந்திருக்கு. ஆ? அது இவ்வளவு நேரம் நான் டைனிங் ஹால்ல இருந்தேன். அதான். அதானே உன் வேலை முடிஞ்சுதா? அக்கா, ஒரு செகண்ட்ல இந்த தம்பியை தப்பா நினைச்சிட்டீங்களே. பச்சை தண்ணி பல்லுல படல. வந்த எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் இங்க பிஸியா இருக்கீங்க. நம்ப முடியலையே. ஆ. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? அதுவா, இந்த கிஃப்ட் இருக்குல்ல, அங்க இருந்து பார்த்ததும் மொத்தமா பின்னாடி கிஃப்ட் எல்லாம் குவிஞ்சு கிடக்குல்ல. ஆ. ஆமா பார்த்திபா. அந்த ராதிகா தம்பி வேற கிஃப்ட் எல்லாம் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். எல்லாமே காஸ்ட்லி கிஃப்ட் வேற. அதான் எல்லாத்தையும் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாமான்னு கேட்க வந்தான். டேய், ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ரூம் சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஆனா எடுங்கக்கா, தம்பி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். நீ எப்படி எல்லாத்தையும் தனியா தூக்கிட்டு போவ? நீ தனியாலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம், நானும் வரேன். நம்ம போய் வச்சுட்டு வந்துடலாம். அக்கா, சரி வாங்க. பார்த்திபா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஆஹா, என்ன பண்ணலாம்? எப்படி இதை மறைக்கலாம்? என்ன பண்ணாலும் துண்டா மாட்டிப்பனே. டேய், என்னடா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? எடுத்து வச்சுட்டா போக வேண்டியதானே? அக்கா, கிஃப்ட் எல்லாம் இருக்கு. கதவு திறந்து போட்டு எப்படி போறது? அதான் வெயிட் பண்ண. ஓ ஆமால, நான் இதை யோசிக்கவே இல்ல. தேங்க்ஸ் டு பார்த்திபா. நன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி வா போலாம். ஒழுங்கா பூட்டிட்டு வாங்கக்கா. என்னப்பா? சரிம்மா. சரி சரி, கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. ராதிகா, ராதிகா, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோமா. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? சரி. இதோ வரேன், இருமா. ஜூஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். இந்தாங்கம்மா. நிஷா, வா நிஷா, கொஞ்ச Hi. நேரம் உட்காந்துக்கோ. அப்படியா இருக்கீங்க போல. ராதிகா, ரெஸ்ட் ரூம் போகணுமா? இல்ல வேண்டாம்க்கா, வேணும்னா நானே போறேன். கசங்க இருக்கு பாருங்க. பரவாயில்ல விடு. எங்க உங்க ஃப்ரெண்ட் gift கொடுத்தாரு எங்க? ஆமா. எங்க அந்த gift? இங்க தானே இருந்துச்சு. காணோம். அது நானும் அக்காவும் கிஃப்ட் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? அதுக்கு இப்ப என்ன அவசரம் ராதிகா? அப்புறமா பொறுமையா பாத்துக்கலாம். ஆமா, எப்பவுமே கல்யாணத்துக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும். கல்யாணம் முடிஞ்சு ரிலாக்ஸா வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து யாரு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு பாக்குறதே அது ஒரு தனி ஃபீல். அதெல்லாம் ஓகே தான். அந்த gift இவர் ஃப்ரெண்ட் ஸ்பெஷலா கொடுத்து விட்டு உடனே பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காரு. இவரோட போட்டோ அதுல செம்மையா இருந்துச்சு. ஃபுல்லா பாக்குறதுக்குள்ள மினிஸ்டர் வந்துட்டாரு. ஆமா பார்த்திபா, அதை மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். அவ்வளவுதானே, ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு.
இப்பவே போய் பாத்துடலாம். பாட்டி ஆ, அதெல்லாம் சரியா வராது. டைம் என்னாச்சு பாரு. அவங்க சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். மார்னிங் ரெடி ஆகணும்ல, டயர்டா வேற இருக்கும். அக்கா பசிச்சா நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நானும் இவரும் போய் பாத்துட்டு வந்துடுறோம். போலாமாங்க? இல்ல ஆ, ராதிகா, போலாமே ராதிகா. ஆ. இந்த அக்கா புரிய அக்கா சாவி கொடுங்க. டேய் பாத்துடா பத்திரம். சரிக்கா. ஹாய், இதோ வரேன். வா. ஆ. எங்க இருக்கு அந்த gift? இதோ இங்க இருக்கு. இதோ பாத்துடலாம். அத ஓபன் பண்ணுங்க. பாதி ஓபன் பண்ணிட்டோம், மீதியும் பாத்துடலாம். என்ன? என்னங்க இது? இதான் அவரோட சர்ப்ரைஸா? ஒரு கிஃப்ட இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா கொடுப்பாரு? ஆஃப்டர் ஆல் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு வேலை பாக்குறாரு. அதானே இதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு பில்டப் கொடுத்தாரு. ச்சே, சொதப்பி வச்சு என் மானத்தை வாங்கிட்டான். வரட்டும். இல்ல யாராவது வேணும்னே இப்படி பண்ணிருப்பாங்களோ? நிஷா கிட்ட தானே சாவி இருந்துச்சு. அக்கா, அவங்கள கூப்பிட்டு கேளுக்கா. நீ என்ன பேசுற ராதிகா? அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் பிரச்சனை தான் வரும். அப்படின்னா இதுக்கெல்லாம் என்னதான்க்கா முடிவு? ஏய், எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? என் பாஸ் என்னமா புரியல உங்களுக்கு? விஷயமே இதுதான். அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை பிராங்க் பண்ணிருக்காரு உங்க கல்யாணத்தப்போ. நல்ல வேளை மினிஸ்டர் வந்து உங்களை காப்பாத்தினாரு. அவருக்கு ஒரு பெரிய போட்டோவா வாங்கி உங்க வீட்டுல மாட்டுங்க. கரெக்ட் தான் பார்த்திபா. அந்த ரகு அப்படிப்பட்ட ஆள் தான். நல்ல ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு மட்டும் இப்படி பண்ணிருந்தா அவ்வளவுதான். சரி சரி வாங்க நம்ம ஆமாமா சாப்பிடலாம். வாங்க. வாங்க. வா ராதிகா. இதெல்லாம் உன்னோட வேலை தானா? ம். தேங்க்ஸ் பார்த்திபா. இட்ஸ் மை பிளஷர் மேடம். போங்க, நான் போட்டிட்டு வரேன். ஐய என்ன என்ன எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ப்ரோ பாட்டை போடுங்க. ஓகே ப்ரோ.
வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? வாங்க இங்க பாருங்க, என்கிட்ட விடுங்க. அப்பா வரல? கொஞ்சம் வேலை. நான் எதுக்கு இருக்கேன்? ஓ, அப்படியா? தம்பி, பாப்பா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிதானே? எங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன். அம்மா, வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கல்யாணத்தை சிறப்பா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, யாரு கண்ணு பட்டுச்சோ என் பிள்ளைங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இன்னைக்கு சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சம்பந்தி மட்டும் ஆதரவா இல்லனா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் பொண்ணு ராதிகா இவ்ளோ பெரிய இடத்துல போய் வாழ போறானா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த கல்யாணம் முடியட்டும், உங்களுக்கு வேண்டியதை நிறைவா கொடுத்துடுறோம். அதனால என்னம்மா, நம்ம ரஜினி அம்மாவை பத்தி தெரியாதா? ஒண்ணும் அவசரம் இல்லம்மா. எனக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுப்பாங்க, ஆனா நாங்க செய்யறதையும் செய்யணும் இல்லையா? அவங்களுக்கு எங்களை யாரு என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க சொன்னதை கேட்டுதானே அவங்க எங்களை தேடி வந்தாங்க. இல்லம்மா, நடந்த விஷயமே வேற. நான் இத வெளியில சொல்லக்கூடாதுதான், ஆனா என் மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. உங்ககிட்ட அத சொல்லிட்டா என் மனசுல பாரம் இறங்கிடுன்னு சொல்றேன். நீங்க பேசுறத கேட்டா எனக்கு என்னவோ ஏதோன்னு பதட்டமா இருக்குங்க. ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. இல்ல இல்ல, நீங்க பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு தான் அவங்கள தெரியாது, ஆனா மாப்பிள்ளை தம்பிக்கு உங்க பொண்ணை ஏற்கனவே தெரியுமே. ஓ. உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். ஓ அதுவா? சொன்னாங்க புரோக்கர் ஐயா, மாப்பிள்ளை என் பொண்ண 5 வருஷமா விரும்பிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. என்னமா சொல்றீங்க? அவங்க 2 பேரும் விரும்பினது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லங்க, எங்க 2 குடும்பத்துக்குமே தெரியுமே. ராதிகாவை அவர் விரும்புறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சம்மந்தி அம்மாவும் விடாப்படியா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என்னது, ராதிகாவை? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அரவிந்த் தம்பி விரும்பினது உங்க பொண்ணு ராதிகாவை இல்லம்மா, ரஜினிய. ரஜினியா? ராதிகாவை தானே 5 வருஷமா அவர் விரும்புறதா சொன்னாங்க. இல்லம்மா, அரவிந்த் தம்பி ரஜினியும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பினாங்க. அதனால்தான் ரஜினி போட்டோவை வீட்டுல கொடுத்து வீட்டுல ஏற்பாடு பண்ண கல்யாணம் மாதிரி இருக்கட்டும் சொல்லி பேசி முடிக்க சொன்னார் அரவிந்த் தம்பி. ஆனா இப்படி டக்குன்னு அடுத்த பொண்ணுக்கு பேசி முடிப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கலாமா? ரஜினி தான் அரவிந்த் தம்பி கிட்ட பேசி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சிருக்கு. ஆனா 2 பேரும் அவ்வளவு அன்பா இருந்தாங்கம்மா. என்ன பண்றது, கல்யாணங்கிறது நம்ம கையிலயா இருக்கு. எல்லாரும் பிடிச்சவங்களைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. போக போக சரியாயிடுமா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா, நாளைக்கு வரேன்.